கொத்தடிமையையும் எம்பெருமான் முருகனையும் ஒப்பிடுகிற அன்பில் மகேஷ் அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கடவுளே இல்லை என்று சொன்ன இந்த கேடுகட்ட கோபாலபுரத்தின் ஆட்சி, கடவுளே இல்லை என்று சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை எதிர்க்க அறநிலைத்துறை, அதற்கு திருட்டுத்தனமான ஒரு அமைச்சர். இது தமிழர் முருகன் கடவுள் அப்படின்றீங்க. ஆனா நேற்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லும் போது தமிழ்நாட்டுக்கே கடவுள் கருணாநிதி அவர்கள் தானே சொல்லியிருக்கிறாரு. யாரு அன்பில் மகேஷ் சொன்னாருங்களா? தமிழ்நாட்டுக்கே கடவுள் கருணாநிதியா? முருகரையும் கருணாநிதியும் ஒப்பிடுகிறார் என்றால் அன்பில் மகேஷுக்கு மூளையும் கிடையாது. ஒரு வாயில் எதனா வெக்கனையா வருது எனக்கு. கருணாநிதி யார்? எம்பெருமான் முருகன் யார்? திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு இன்றைக்கு திருட்டுத்தனமாக ஆட்சியை பிடித்திருக்கிற அந்த கருணாநிதி கோபாலபுரத்தினுடைய கொத்தடிமையையும் எம்பெருமான் முருகனையும், நான் கிறிஸ்தவனாக பேசுகிறேன், எம்பெருமான் முருகனையும் ஒப்பிடுகிற அன்பில் மகேஷ் அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். முருகரையும் கருணாநிதியும் ஒப்பிடுவது ஒரு கேவலமான இழிவான சொல். கருணாநிதி கோபாலபுரத்துல ஊழல் செய்து அந்த அம்மையார் அவரை ஜெயிலுக்கு சிறைக்கு இழுத்து கொண்டு போகும்போது ஐயோயோ என்னை காப்பாத்துங்கன்னு சொன்ன காணொலி எல்லாம் அன்பில் மகேஷ் அவர்களை நீங்கள் புரட்டி பாருங்கள். அது அவரை போல முருகர் எங்கேயாவது தேடினாரா? கடவுளே இல்லை என்று சொன்ன இந்த கேடுகட்ட கோபாலபுரத்தின் ஆட்சி, கடவுளே இல்லை என்று சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை எதிர்க்க அறநிலைத்துறை, அதற்கு திருட்டுத்தனமான ஒரு அமைச்சர். அவர் பேசிக்கா ஒரு கிறிஸ்டியன், ஆனா அவர் வேஷத்தை போட்டுக்கொண்டு பட்டை அடித்துக் கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அன்பில் மகேஷ் சொல்கிறேன், உங்களுக்கும் முடிவு கட்டும்படியாய் இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய பிரமாணமான மாநாடை இந்த தமிழக மக்கள் பக்தர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த வார்த்தையை திருப்பி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஆனா இப்ப சேகர்பாபு அவர்கள் தான் 3000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதிமுக கம்பேர் பண்ணும்போது திமுக தான் நல்லா பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காரு. திமுக நல்லா பண்ணிருக்கிறாங்க. 2026 ஆட்சி முடியும் போது முதல்ல ஜெயிலுக்கு போறவரு அறநிலைத்துறை அமைச்சர் தான். ஏன்னா அவரோட லிஸ்ட விட்டு எங்கெங்க எவ்வளவு கொள்ளாச்சாரு, பக்தர்கள் பணத்துல என்னெல்லாம் செய்யறாரு, பக்தர்கள் கோயிலுக்கு காசு போட்டா இவர் சொந்தக்கார வாங்குறது, பக்தர் கோயில்ல குண்டில காசு போட்டா இவர் வீட்டை கட்டுறது, அமைச்சர்கள் சுகபோகமா இருக்கிறது, எல்லாத்தையும் இன்றைக்கு இருக்கிற இந்து பக்தர்கள், பெரும்பான்மையான பக்தர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடியுடைய ஆட்சியினுடைய தொண்டர்களும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அண்ணன் சேகர்பாபு அவர்களே, உங்களுக்கு கடைசி ஒரு சாமையான மனிதனாய் கேட்கிறேன். ஒன்று, நீங்கள் திருந்தி பாஜகவுக்கு வந்து விடுங்கள், தப்பித்து விடுவீர்கள். ஆனா நீங்க திருந்தாம திமுக, ஏன்னா உங்களுக்கு கட்சி மாறுறது பெருசு கிடையாது. முதல்ல அதிமுக இருந்தீங்க, இப்ப திமுக இருக்கிறீங்க, எப்படியும் பாஜக வந்துருவீங்க. ஏன்னா சிறைக்கு கண்டிப்பா நீங்க போறீங்க. ஆகவே சேகர்பாபுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எத்தனை குடமுழுக்குகள் எடுத்தாலும் உங்கள் பாவம் தீராது. ஏனென்றால் உண்மையாக சொல்றேன், இன்னைக்கு முருகர் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் கிடையாது. ஸ்டாலினுக்கு இந்த காணொலி மூலமாக ஒரு பதிவை நான் வைக்கிறேன். உங்களுடைய துணைவியார் எல்லா 6 படி வீடியான முருக பக்தர் அந்த கோயிலுக்கு போவதா இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிற. உங்க உடல்நலம் இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னா உங்க மனைவி துணைவியார் அவர்கள் இந்த முருக பக்தரை வேண்டுவதனால்தான் உங்க உடல்நலம் நல்லா இருக்குது. அந்த முருக பக்தரே நீங்க இழிவாக பேசினா உங்க உடல்நிலையும் நல்லா இராது, ஆட்சியும் சீக்கிரம் கவுந்து போயிடும். எமர்ஜென்சில எப்படி நீங்க வீட்டுக்கு போனீங்களோ அந்த இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல அதே போல நடக்கும். கண்டிப்பாக திமுகவினுடைய அமைச்சர்கள், குறிப்பாக சேகர்பாபு, இந்த ஆட்சி மாற்றம் வரும்போது முதல் சிறைக்கு போகிறவர் அண்ணன் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தான். ஆனா 2026 பாத்தீங்கன்னா திமுக தான் எல்லா சீட்டுமே பிடிக்க பண்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க என்னன்னா இந்து மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நாங்க தோக்கடிப்போம் அப்படின்றீங்க. ஆனா அவங்க கான்பிடண்டா சொல்றாங்களே. இன்றைக்கு இதே மதுரை மண்ணிலே எங்களுடைய அமித்ஷா அவர்கள் வரும்போது சாராய உற்பத்தி மூலமாய் ஊழல், அதுல எவ்வளவு ஊழல் செய்து எத்தனை கோடி சேர்த்து வைத்திருக்கிறார்கள் சொல்லி ஒரு ஓபன் டிக்ளரேஷன் கொடுத்தார். ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது. ஆனா போன ஆட்சியில போன வாட்டி வரும்போது மக்கள் எல்லாம் பணத்தை வாங்கி கொண்டு போட்டார்கள். ஆனா இன்றைக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சு வெறுப்போடு கூட இருக்கிறாங்க. நீ என்னத்தான் பணத்தை கொடுத்தாலும் மக்கள் பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு ஆன்மீக மண்ணாக இந்த தமிழகம் மாற வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கருத்தியல் மக்கள் மனதில் ஊர்ந்து இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக அவங்க என்னதான் குட்டி கண்ணம் போட்டாலும் 200க்கு 200 என்று சொல்லி முழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் அவர்களை மண்ண கவ வைக்கும்படியாக இன்றைக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனா நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறீங்க, இப்ப இந்த முருகன் மாநாடு வரதுக்கான காரணங்கள் என்னவா பாக்குறீங்க நீங்க? நான் பிறப்பிலே ஒரு கிறிஸ்தவன். என்னோட பேர் சாமுவேல். இந்த முருகன் பக்தருடைய மாநாட்டிற்காக கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக ஆலயங்களில ஜெபிக்க சொல்லி நாங்கெல்லாம் சொல்லியிருக்கோம். ஏன்னா இது தமிழகம் தமிழகத்தினுடைய பாரம்பரிய கடவுள்
முருகர் அவர் வந்து அழகு என்று சொல்லி கூட சொல்லுவாங்க. அந்த அழகரை வந்து நீங்க பாக்குறதுக்கு நான் மாத்திரம் இல்ல, கிறிஸ்தவர்கள், பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் வாகனங்களிலே இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனா இந்த மாநாடை ரொம்ப அழகா சிறப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது 6 படை வீடுகளிலே நம்ம எல்லாம் தனித்தனியா பார்க்க வேண்டிய அந்த ஆலயங்களை ஒன்றாக சீரமைத்து நாங்கள் எல்லாம் கண்கூடா பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த மாநாட்டை குறித்து அமைச்சர் சேகர்பாபுக்கு ஒன்றை நான் இந்த காணொலி மூலமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அமைச்சர் சேகர்பாபு அவர்களை, இந்த மாநாடுக்கு நீங்க வரலனா கூட தயவு செய்து லைவ்ல இந்த மாநாட்டை பாருங்க. இந்த மாநாடு நீங்க பாண்டியில மாநாடு வச்சீங்கல்ல, இந்த மாநாட்டு அந்த மாநாடு உண்மையான பக்தர்கள் வரவில்லை. 200 ரூபாய் கொடுத்து தான் ஊருக்கு போய் நீ பக்தர் என்ற பேர்ல பழனியில வச்ச மாநாட்டை கூட்டத்தை கூட்டின. ஆனா இந்த மதுரையில் நடக்கிற மாநாட்டை பாருங்க, கடந்த 1 வாரமாக கூட்டங்கள் அலைக்கடலான வந்து கொண்டிருக்கிறது. நீங்க இந்த லைவ் நியூஸ் தயவு செய்து அமைச்சர் சேகர்பாபு அவர்களே, திமுகவினுடைய முதலமைச்சரை, இந்த மாநாடு நீங்க வரலாம் கூட பரவாயில்ல, லைவ பாருங்க. ஒருவர் கூட தான் சொந்த உழைப்பிலே அவர்களாகவே வாகனங்களை வைத்துக் கொண்டு பக்தர்கள், அது மாற்று கட்சியா இருக்கட்டும், உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இங்க பெரும்பான்மையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இது பெரியார் மண் என்று சொல்லி இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாத்தை சேர்ந்தவர்களையும் இந்துத்துவத்தையும் நீங்க ஏமாத்தி கொண்டிருந்தீங்க. ஆனா இந்த மாநாடு சர்வசாதாரணமாக, இந்த மாநாடு முடியும் போது உங்களுடைய திமுகவினுடைய அராஜகம் கண்டிப்பாக ஒழிக்கப்படும். முருகருடைய பக்தர்கள் குறிப்பாக வேண்டுதல் என்ன தெரியுமா? இந்த மாநாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதைத்தான் கிறிஸ்தவராக நாங்களும் வேண்டிக் கொண்டு இந்த முருகர் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலை தருவார் என்பதை நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல போனா இந்த மாநாடு உங்க ஊழல் செய்த பணத்துல, அல்லது நீங்க மாநாடு வைக்கிறீங்க பாருங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கியோ இல்லது சாராய வித்த காசை வாங்கியோ மாநாடு நடத்தல. உண்மையான பக்தர்களால் கொடுக்கப்பட்ட பணத்தை வைத்து இன்றைக்கு பிரம்மாண்டமான மாநாட்டை இந்த மதுரை மண்ணில வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மாநாட்டுல, இப்படிப்பட்ட அழகான மாநாட்டுல கிறிஸ்தவனாக நானும் வந்து கலந்து கொள்வதில் மிக பெருமை கொள்கிறேன்.